சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அவசரமா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன். ரொம்ப நாளாவே சாயப்பா என்னுடைய இந்த வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றி கொடுங்க, நான் உங்ககிட்ட பெருசா எதுவும் கேட்கல, இது ஒன்று மட்டும் நடந்துருச்சுன்னா காலாகாலத்துக்கும் என் ஆயுசு முழுவதுக்குமே உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன்னு நீ என்கிட்ட ஆசையா எதை கேட்டியோ அதைத்தான் உனக்கு நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். அதுவும் இன்று இரவோடு இரவாகவே அதிரடி மாற்றத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன். நாளைக்கு நிச்சயமா நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகுது என் செல்லமே. சந்தோஷத்துக்காக தான் மனசை இஷ்டத்துக்கு அலைகிறவனும் தான் மனசை அலைபாய விட்டுட்டு தவறுகளை செய்பவனும் இந்த உலகத்துல சமாளிக்கவே முடியாத பல ஆயிரம் பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிக்குவான். எப்போதுமே மனித மனம் என்பது தவறான வழியில உன்னை வழிநடத்தி செல்ல தயாராக இருக்கும். தவறான விஷயங்களை பார்க்கறதுக்கும் செய்யறதுக்கும் உன் மனசு தூண்டினாலும் கூட நீதான் உன்னையும் உன் மனசையும் உன் மூளையின் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். அப்போதுதான் பிரச்சனைகளிலிருந்து நீ வெளிவர முடியும் என் செல்லமே. மனசு ஆயிரம் விஷயங்கள் சொன்னா எல்லாத்தையும் செய்யணுன்ற அவசியம் இல்லை. எது சரி, எது உண்மை, எது நியாயம் என யோசித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆளாக நீ இரு. தேவைக்கு அதிகமா அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறதோ, தேவைக்கு அதிகமா கடன் வாங்கி செலவு செய்யறதோ வேண்டாம். ஏன்னா எல்லாமே அளவோடு இருந்தாதான் நல்லதுன்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன். தேவைக்கு மீறி அதிகமாகிற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனது தூக்கத்தை பறிச்சுக்கிட்டு துக்கத்தை கொடுத்து விடுமேன் செல்லமே. ஓ வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கறது என்ன? நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், குடும்பத்தோட மன நிம்மதியா ஒத்துமையா வாழணும்னு. அப்புறம் என்ன? தேவையில்லாத விஷயங்களை தூக்கி போடு. சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதை மட்டும் உன்னுடைய முழு விஷயமாக ஞாபகம் வச்சுக்கோ. நீ பேசும்போது உனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனா கேட்கும்போது உனக்கு தெரியாத பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறாய் தானே. எப்போதுமே பேச்சை குறைச்சிக்கிட்டு எதிரில் இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேட்கக்கூடிய ஆளாக நீ இரு. யார் மனசையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சினா நல்லா இருக்கீங்களா நலம் விசாரிப்பதோட பேச்சை நிறுத்திவிடு என் செல்லமே. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் போகட்டும், யாருக்கும் போய் உன்னை புரிய வைக்கணும்னு நீ முயற்சி செய்யாத. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க உன் கூட இருந்தா போதும். ஒரு சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை தவறா பேசினாலும், குறை சொன்னாலும், குற்றம் சுமத்தினாலும் அவர்களை அவர்கள் போக்கிலேயே விட்டுவிடு என் செல்லமே. உன்னை தூசி நினைக்கிறவங்களுக்கு நீ தூசியாகவே இருந்துவிடு. தூசி கண்ணப்பட்டா கண்ணை எப்படியெல்லாம் கலங்கடிக்கும் உறுத்தும். அவர்களே ஒரு கட்டத்துக்கு மேல உன்னை ஏண்டா தூசியா நினைச்சோன்னு கலங்கி போற அளவுக்கு, அவர்கள் கண்களை உறுத்தக்கூடிய அளவுக்கு நீ உன் வாழ்க்கையில ஜெயிக்க தான் போற. ஏன்னா இந்த சாயப்பா நான் அல்லவா உனக்கு துணையா இருக்கேன். நிச்சயமா நீ எதிர்பார்த்ததை விட நல்ல நிலைமைக்கு நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன். அதற்கான விஷயங்கள் எல்லாம் இன்று இரவோடு இரவாகவே அதிரடியாக நிகழ்ந்து நாளை முதலே உனக்கான நல்லது நடக்கும். எப்போவுமே எல்லா இடத்துலையுமே உனக்கு தெரிஞ்சதையெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் மௌனமாகவும் இருக்க பழகு. ஏன்னா நீ எப்படி பேச கத்துக்கிட்டியோ அதே போல மௌனமாக இருப்பதற்கும் கற்றுக்கொண்டால்தான் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். மௌனம் என்பது பல சந்தர்ப்பங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை பாதுகாக்கக்கூடியது. தெளிவில்லாம என்ன செய்யறோன்னு தெரியாம சும்மாவே கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருந்தா கஷ்டமும் பாரமும் கடைசி வரை குறைஞ்சு போகாது. ஏன் இப்போ என்ன பண்ணணும், எதுக்காக கஷ்டப்படுறோம், எதுக்காக உழைக்கிறோன்னு தெரிஞ்சு புரிஞ்சு காரணத்தோட சிறப்பா நிதானமா வேலை செஞ்சினா, திறமையா உழைச்சினா நிச்சயமாக மாபெரும் வெற்றியை நீ பெறுவாய். உன் வாழ்க்கையும் நல்ல நிலைமைக்கு வரும். நீயும் நிம்மதியா சந்தோஷமாக வாழ முடியும். உன் மனசுல இருக்க வலியையும் வேதனையும் யாரிடமும் போய் சொல்லி அழுகாதே, புலம்பாதே. ஏன்னா நீ அப்படி யார்கிட்டையாவது உன் கஷ்டத்தை சொல்லும்போது உனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு அடுத்தவங்ககிட்ட போய் உன் கஷ்டத்தை சொல்லி சிரித்து சந்தோஷப்பட்டு மகிழக்கூடிய உலகமாக, மகிழக்கூடிய மனிதர்கள் வாழும் கலியுக காலமாக இது மாறிடுச்சு. உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் இந்த சாயப்பா என்கிட்ட வந்து சொல்லு. மன வருத்தமோ வேதனையோ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு. உனக்காக அனைத்தையுமே உன் சாயப்பா நான் சரி செய்வேன். நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு எல்லா வகையிலும் துணையாக இருப்பேன்.